முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வரை முயற்சி செய். வெற்றி என்றென்றும் உனதே. ஸ்கூல் ஆரம்பித்து 1 மாதம் ஆயிடுச்சு. உங்கள் கிட்ஸ் எல்லாம் எழுத தொடங்கிட்டாங்களா? எழுத தொடங்கிட்டாங்க, பட் உங்களால் எழுத வைக்க முடியலை. நீங்கள் எழுத வைக்க ஆர்வமாக இருக்கீங்க, பட் உங்கள் கிட்ஸ் எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணதில் பார்த்திங்கன்னா, எழுத தெரியாத குழந்தைங்க ப்ளே ஸ்கூலில் பென்சில் எப்படி பிடிக்கணும், பென்சில் பிடிச்சு எப்படி எழுத அவங்க ஆசையாக இது பண்ணணும், ஒரு ஹாப்பி லேர்னிங்காக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். என்னென்ன ப்ளேவே மெத்தட் யூஸ் பண்ணால் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கு அழகாக வரும் அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணோம், பட் இப்போ நோட்டில் எழுதும் போது அவங்களால எழுத முடியலை, ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கும் எழுத வைக்கிறதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த கிட்ஸ் வந்து அழுகாமல் கஷ்டப்படாமல் எழுதுறதுக்காக தான் நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்க்கலன்னு அந்த வீடியோஸ் பாருங்கள். பென்சில் பிடிக்கிறது எப்படி, ஸோ பென்சில் பிடிக்க என்னென்ன ஈஸியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி பென்சில் பிடிச்சதுக்கப்புறம் லைன் லெட்டர்ஸ் எழுதும்போது எப்படி வரும், கர்வ் லெட்டர்ஸ் எழுதும்போது என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம். பட் அதுவுமே அந்த ஸ்கூல் தொடங்கின ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் போட்டிருப்போம். ஸோ நிறையா பேர் இன்னொரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனாலையும் இந்த வீடியோ. ஸோ அதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவங்க நோட்டில் எழுத தயாராகிட்டாங்க. இப்போ ஸ்கூல் ஆரம்பித்து நம்ம சொன்ன மாதிரி 1 மாதம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போயும் அவங்களால எழுத முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மெத்தட்ஸையும் சைட் பை சைடாக 1 பை 1 நம்ம எதில் குழந்தைகள் லேக் ஆகுறாங்களோ அதை சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே எல்லா ஸ்கூல்லையும் ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் எல்லாமே போயிருப்பாங்க. லெட்டர்ஸில் வரும்போது தான் குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ இதே மாதிரி ஏங்கிறத ஒரு பெருசாக ஒரு கோடு போடாத நோட்டில் எழுதிக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட கோடு போடாத நோட்டில் எழுத டைம் இல்லைங்கிறனால நான் இதில் எழுதியிருக்கேன். ஸோ எழுதிட்டு அதை வந்து குழந்தைகளை க்ரையான்ஸை வச்சு பிடிச்சி அதிலே ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். பெருசாக எழுதுங்க, 4 லைனுக்குள்ளே எழுதாதீங்க. ஒரு நோட்டு 80 பேஜஸ் நோட்டுனா சின்ன நோட்டில் ஒரு பேஜ் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ அதை வந்து க்ரையான்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச கலர் ஒரு 2-3 கலர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் கூட கொடுத்து ட்ரேசிங் பண்ண சொல்லுங்கள். ட்ரேசிங் பண்ணும் போதே ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஃபார்மேஷன் கரெக்டாக சொல்லிக் கொடுங்க. மேலேருந்து கீழே வரணும், எந்த சைட்லேருந்து எந்த சைடு போகணும், எது ஃபஸ்ட்டு மெத்தடு, எது எந்த லைன் போகிறது செகண்ட் வே போகணும் அப்படிங்கிறது இது பண்ணுங்கள். ஸோ கிட்ஸ் ஃபஸ்ட்டு எழுதும்போது கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்வாங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு வேகமாக எழுதுகிற கிட்ஸும் கண்டிப்பாக இருப்பாங்க, ஸ்லோவாக எழுதுகிற கிட்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த லைன் போடும்போது எப்போயுமே க்ரையான்ஸை வச்சு விளையாடும்போது எல்லாமே லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் வருவாங்க. ஸோ அதில் வந்து ப்ராப்பராக சொல்லிடுங்க, லெஃப்ட் டு ரைட் மட்டும் ஒரு லைன் மட்டும் தான் போடணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த க்ரையான்ஸ் வந்து கீழேருந்து மேலே போவாங்க, மேலேருந்து கீழே வருவாங்க. ஸோ இந்த க்ரையான்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போதே எது கரெக்டான வே ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துடணும். ஸோ அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு எழுதிட்டாங்க, கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம க்ரையான்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்கெட்சோ மார்க்கரோ அதெல்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா ஸ்கெட்ச் மார்க்கர் எல்லாமே பிளாஸ்டிக்ஸ். ஸோ அதை ஹோல்ட் பண்ணும்போது கிட்ஸோட ஃபிங்கர்ஸ்லாம் ரொம்ப பெயினிங்காக இருக்கும், வலி இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்காக தான் உடன் பென்சிலே நம்ம யூஸ் பண்ணுறது, ஸ்டிக் பென்சில் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 4 லைனுக்குள்ளே நம்ம எப்படி எழுதணுமோ அதை வந்து கிளாஸில் டீச்சர்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதுபோக நீங்கள் தனியாக ஒரு நோட்டு கூட வாங்கிக்கோங்க. வாங்கி அவங்க எழுதின அதே மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதும் போது அந்த லைனுக்குள்ளேருந்து எழுதிடுங்க. ஸோ கிட்ஸ் அது மேலேயே ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ண பழகுங்க. அப்போ பழகும்போது நீங்கள் பென்சில் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து சரி ட்ரேஸ் பண்ணு உனக்கு ஏற்கனவே தெரியும்லன்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. அப்போயுமே நம்ம ஃபுல்லாக டீச் பண்ணணும். ரெட் லைன்லேருந்து ப்ளூ லைன் வரணும், ப்ளூ லைன்லேருந்து எங்கே வரணுமோ அப்படிங்கிறத அந்த லைனோட ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சாலே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அந்த லைன் மேலே தான் இருக்கணும். ரெட் லைனில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ளூ லைனில் முடியணுமா, ரெட் லைனில் முடியணுமா, எந்த லைனில் இது பண்ணணுங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கடுத்து இப்படி டாட் மெத்தடு, ஆக்சுவலி இது வந்து
பழகுறதுக்கு ஒரே ஒரு டைம் 2 டைம் சொல்லிக் கொடுங்க. இதே ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ உள்ள கிட்ஸ்லாம் பயங்கர ஜீனியஸாக இருக்காங்க. ஸோ நீங்கள் டாட் வச்சு கொடுங்க, நான் எழுதுவேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ எழுதும் போதே ஒவ்வொரு ஸ்கூலில் இதுக்கு லைன் வந்து கீழேருந்து மேலே போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு சிலர் மேலேருந்து கீழே போட சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டாட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த லெட்டர் பழகுற வரைக்கும் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு திரும்ப டாட் வைக்காதீங்க. இதெல்லாமே அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ தான் மெயின் இருக்குது. ஸோ இப்போ அவங்களாவே தனியாக எழுதும் போது கண்டிப்பாக எழுத கஷ்டப்படுற கிட்ஸ் அழுக தான் செய்வாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளும் ஒரு பென்சிலை எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டு அந்த ரெட்லேருந்து நம்மளே டச் பண்ண சொல்லணும். ரெட் லைன் டச் பண்ணு சொல்லிவிட்டு நம்ம கை கூடையே அவங்கள வர சொல்லணும். நம்மளும் பென்சிலை வச்சு ஆக்சுவலாக பென்சிலை வச்சு நம்ம லைன் ட்ரா பண்ணக்கூடாது. ஜஸ்ட் எங்கேருந்து எங்கே வரணும் அப்படிங்கிறத, அந்த லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு வரணுங்கிறத பென்சிலை நம்ம கூடையே அவங்க கொண்டு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, நம்ம மம்மி கூட இருக்காங்க, சொல்லித்தராங்க அப்படின்னு. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு கையை பிடிக்கலை, எழுதலை. எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, கிட்ஸ்க்கு கையை பிடிச்சி ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துட்றீங்க. வீட்டில் ஒர்க் நிறையா இருக்குது, மொபைல் ஃபோன் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எழுதுங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி கொடுத்துறீங்க. அதுதான் குழந்தைகளோட படிப்புக்கு ரொம்பவே பயங்கரமான எதிரி. இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிட்ஸை எழுத சொல்லுங்கள். நீட்டாக அழகாக எழுதுவாங்க. டீச்சர்ஸ் எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் ஒரு பேரண்ட்டாக வீட்டில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் கிட்ஸோட ஹேண்ட் ரைட்டிங் நீட் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் உங்களோட ஃப்ரீ டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு கிட்ஸ்க்கு எழுதுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நல்லாவே எழுதுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.